ஹலோ வியஸ், இது இங்கே விவேக். கருப்பு பல்சர் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச நடிகர். மற்றவங்க எல்லாருமே புதுமுக நடிகர்கள் தான். இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரே கதை என்னென்னா, ஜாதி பிரிவினை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் போது அனைத்து ஜாதிகாரனும் சமரசமாக போராடினாங்க. அதே உயர்ந்த ஜாதிகாரனுடைய காளையை கீழ் ஜாதிகாரன் பிடிச்சிட்டான்றதுக்காக அவனையும் அவன் பொண்டாட்டியும் அந்த மாட்டையும் கொலை பண்ணிடுறாங்க. அவங்களுடைய ரத்தமெல்லாம் அந்த கருப்பு பல்சர் மேலே படுது. அந்த கருப்பு பல்சர் அந்த வில்லனை பழி வாங்குறது தான் கதை. இதை நகைச்சுவையாக கொண்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் நகைச்சுவை எடுபட்டுருக்கானா இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு அது அந்த படத்தில் எடுபடலை. நிறைய இடங்களில் முகம் சுழிக்கிற மாதிரி தான் நகைச்சுவை இருக்குது. இந்த மாதிரி கதை எடுக்கும்போது நகைச்சுவாக சொல்லணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கதையில் சுவாரஸ்யத்தை காட்டணும். அதாவது முக்கியமாக திரைக்கதையில் சுவாரஸ்யங்களை கொண்டுட்டு வரணும். அது இந்த இயக்குனர் மிஸ் பண்ணிட்டார். சினிமான்றதே என்னென்னா ஒரு கற்பனை கதை தான், அது உண்மையான கதை கிடையாது. அதனால் அந்த கற்பனையை எந்த அளவுக்கு நம்ம சுவாரஸ்யமாக கொடுக்குறோன்றது தான் விஷயம். அந்த சுவாரஸ்யத்தை நம்ம எந்த ஒரு இடத்துலையாவது தவறி விட்டுட்டுனா அந்த படமே மொத்தமாக காலி ஆகிடும். அதாவது பார்க்கவே பிடிக்காமல் முகம் சுழிக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு என்னுடைய மதிப்பெண் 2.5 5க்கு. இப்படிக்கு உங்கள் விவேக்.